செல்வட்டீஸ், நான் உங்கள் மானஷா. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, அம்மா பிள்ளைகள் எப்படி உருவாகுறாங்க, அதாவது அம்மா பேச்சை கேட்குற குழந்தைங்க எப்படி உருவாகுறாங்க, ஆண் குழந்தைங்க எப்படி உருவாகுறாங்க, இவங்க ஏன் பெரிய அடல்ட் ஆனால் கூட அம்மாவோட பேச்சையே கேட்குறாங்க, சுயமாக சிந்திச்சு எந்த விதமான முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் நிறைய பெண்களோட வாழ்க்கை வீணாகுது. இது எப்படி உருவாகுது, இதோட அடிப்படையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீப்பாக டாக்டர் ஷாலினி அவங்க உயிர்மொழி அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதை பற்றி திடீர்னு நான் பேச காரணம் என்ன அப்படின்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைங்க. அவங்க பேசின சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை, தன்னோட குழந்தைய தானே வச்சுக்கிறது அந்த அம்மா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பழைய காலத்தில் நடந்துச்சு. அதாவது நம்ம அம்மாவோட ஜென்ரேஷனில் இருந்துச்சு, அப்புறம் நம்ம ஜென்ரேஷனில் இருந்துச்சு, அப்புறம் எதிர்காலத்தில் இருக்காது. நம்மளாம் படிச்சிட்டோம், நம்மளாம் வேலைக்கு போகிறோம், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறதுனால திருப்பி இது போலலாம் நடக்காது, நம்ம ஒரு நல்ல மாமியாராக இருப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நாம் நினச்சிட்டு இருந்ததில் லைட்டாக மண் விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். இந்த புத்தகத்தில் அவங்க எல்லா விஷயமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வெளியில் சொல்லப்படாத விஷயங்கள், சொல்கிறதுக்கு கூச்சப்படுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீப்பாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 27 சாப்டர் இருக்குது. இந்த புக் அமேசான் கிண்டலில் கிடைக்குது, புக்கு பேப்பர் வெர்ஷனாகவும் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கூட புக் ஸ்டோரில் வாங்கி கண்டிப்பாக படிங்க. எல்லாருமே படிங்க. கல்யாணம் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஆண் குழந்தையோட அம்மா, பெண் குழந்தைங்களோட அம்மா, வரன் பார்க்குறவங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி எல்லாருக்குமே இந்த புக் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். முதல்ல நமக்கு நம்மளோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது நிறைய விதமான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸை நமக்கு அவாய்ட் பண்ணும். பொதுவாக இந்த புக் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, உறவுகளில் விரிசல்கள் ஏன் ஏற்படுது கணவன் மனைவிக்குள்ளே அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்லா வாழ்ந்துட்டுருக்க ஒரு பொண்ணு, அதாவது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பணக்கார மாதிரி செல்வ செழிப்பாக இருக்கிற வீட்டில் ஒரு மருமகளாக இருக்கிற ஒரு பொண்ணு, நல்ல கணவன், ஒரு மாமியார், குழந்தை, இந்த மாதிரி வாழ்கிற ஒரு பொண்ணு எதுக்காகவோ அந்த திருமண உறவை மீறி போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து இந்த புக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு சைடு எஃபெக்ட் தான். நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. மெயினான விஷயத்துக்கு நம்ம வரலாம். இந்த மாதிரி எதுக்காக பெண்கள் நாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது, இந்த மாமியார் தன்னுடைய கணவனை அவங்களோட பிள்ளையாக வச்சுக்கிட்டு இந்த பெண்ணுக்கு அந்த ஒரு ஆண்மகனை அவங்க முழுமையாக தர்றது கிடையாது. தன்னோட மகனாகவே அந்த பையனை வச்சுருக்காங்க. இந்த பையனும் அம்மாவை மீறி வர்றது கிடையாது. அப்போது இதெல்லாமே ஒரு சம்பிரதாயத்துக்காகவும் ஒரு சாஸ்திரத்துக்காகவும் தான் இந்த உறவு இருக்குது. அப்படிங்கும்போது உண்மையாக உள்ள ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அந்த பெண் அன்பையும் ஆதரவையும் தேடி வெளியில் போகிறா அப்படிங்கிற மாதிரி இந்த புக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி செய்யறதுக்கு எல்லா பெண்களுக்கும் துணிவு இருக்கிறதில்ல. அந்த மாதிரி பெண்கள் தன்னுடைய குழந்தை இருக்குது இல்லையா, அதை தனக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் வழி வழியாக ஆண் குழந்தைங்க அம்மா பேச்சை கேட்குற மாதிரி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி இந்த புக் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சாப்டரில். அதுக்கப்புறம் தான் இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலேயே இதை படித்தோம் அப்படின்னா பயங்கரமாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவாகுது. ஒரு சொசைட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தான், ஒரு உயிரினங்கள் எப்படி உருவாகுது, தாய்மைனா என்ன, அந்த மாதிரி எல்லாமே அடுத்தடுத்த சாப்டரில் அழகாக போயிட்டே இருக்குது. இந்த புக்கை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் அதே அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு தாங்கலை. ஆதி காலத்து பெண்களுக்கு எப்படி ஒரு மயில், ஒரு யானை, ஒரு சிங்கம், புலி, அதோட பெண் இனத்துக்கு தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கோ, அதாவது ஆண் சிங்கம் தான் நிறைய ஜட முடி இதெல்லாம் வளர்த்துட்டு போய் பெண் சிங்கம் முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டி அதோட இணையை கவரும் இல்லையா, அந்த பொறுப்பு தன்னுடைய துணையை கவர் பண்ணுற, அதை ஈர்க்கிற, அதாவது தன்னோட திறமையை நிரூபித்து ஒரு பெண்ணை எடுத்துக்க வேண்டிய அவ்வளோ ஒரு பொறுப்பும் அந்த ஆணினத்துக்கு தான் இருக்குது. பெண்கள் ஜஸ்ட் சூஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட திறமைகளையோ அவங்களோட அழகையோ அவங்க எங்கேயுமே
வந்து ப்ரூஃப் பண்ணலை. இப்போவும் வந்துட்டு மயில் குயில் எல்லாமே அப்படி தான். மயில் போயிட்டு அதோட தோகையை விரித்து டான்ஸ் ஆடி காட்டி தான் அதோட பெண் மயிலை அது வந்து எப்படி சொல்கிறது செலக்ட் பண்ண வைக்கிது. என்ன அழகாக இருக்கேன், என்னை நீ சூஸ் பண்ணிக்கலாம் உன்னுடைய துணையா அப்படின்னு. அப்படி டான்ஸ் ஆடி காட்டி தான் அதோட இதை வந்து இது பண்ணுது. அதுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பெண் மயில் வந்து அந்த ஆண் மயிலை இனப்பெருக்கத்துக்காக சூஸ் பண்ணி தன்னுடைய சந்ததியை விரிவாக்குது. இதே இதுதான் மனித இனத்துக்கும் இருந்திருக்கு. ஆதிகால மனித பெண்ணானவள் அவளுடைய வீடு தோட்டம் அவளுடைய குழந்தைகள் அந்த மாதிரி அவள் வந்து செல்வாக்க வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன்னா வீட்டை பார்த்துக்கிறது, தோட்டத்தை பார்த்துக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பெண்கள் கையில் தான் இருந்திருக்கு. ஆண் வேட்டையாடி மாமிசம் கொண்டு வந்து பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் அந்த வீட்டை தோட்டத்தை தன்னுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை தான் அந்த பெண் வந்து செலக்ட் பண்ணி அவனுடைய குழந்தைங்களை உருவாக்கி இருக்கா. ஆனால் போக போக இந்த பழக்கம் அப்படியே மாறி பெண்களுக்கு கல்வி உரிமை, சொத்து உரிமை, வருமானம் இந்த மாதிரி ஈட்டிக்கிறது, இது மாதிரி எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதாவது அரசியல் காரணங்களுக்காக இல்லை ஒரு சமூகத்தை மேலே கொண்டு வரதுக்காக, இது மாதிரி பல காரணங்களுக்காக ஆண்கள் ஒடுக்கப்படும் பொழுது அப்படியே பெண்களும் ஒடுக்கப்பட்டாங்க. அப்படி தான் இந்த மாதிரி பெண்கள் ஒடுக்கப்படும் பொழுது வெறும் குழந்தை பெற்று தரத்துக்காக மட்டும்தான் அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாததால் அவங்க சாப்பாடு, ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம், அது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஆண்களை நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எந்த உரிமையும் இல்லாமல் போச்சு. ஸோ தனக்கு கிடைச்ச இடத்துல அவங்க இருந்து குழந்தை பெற்று கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி நடக்கும் பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி இருக்குது. ஆதி காலத்தில் நடந்தது அப்படின்னு நம்ம பேசும்போது லைட்டாக காட்டு மிராண்டித்தனம் மாதிரி இருந்தாலும் இப்போவும் வந்து இது மறைமுகமாக டீசெண்டான வழியில் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போவும் ஒன்றும் பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்க இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. பெற்றவங்க சொல்கிறது தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எதுவும் சொல்ல முடியாமல் பண்ணிக்கிறாங்க. இன்னமும் அவங்களுடைய விருப்பங்கள் மறுக்கப்பட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி மறுக்கப்படுற பெண்கள் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதும் விருப்பம் இல்லாமல் தான் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்களுடைய குழந்தைகள் தான். பெண் குழந்தைங்களாக இருக்கும்போது அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க நிரந்தரம் கிடையாது. அதனால் அவங்க வந்து ஆண் குழந்தைங்கள தான் தனக்கான எதிர்கால வாழ்க்கை திட்டமாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாக்கள் தான் அம்மா பிள்ளைகளை உருவாக்குறாங்க. இந்த அம்மாக்கள் உருவாக்குற அந்த ஆண் குழந்தைகள் ஆண்மையற்றவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ஃபா மேன் அப்படின்னு நம்ம இப்போ எல்லாம் பார்க்குறோம். ஆல்ஃபா மேன் யார் அப்படின்னா சுயமாக சிந்திச்சு அவனுக்கு தேவையானதை செயல்படுத்துவான், வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், தன்னை சூழ்ந்திருக்கிறவங்கள அவன் பாதுகாப்பான். அதுதான் ஆல்ஃபா மேன். ஆல்ஃபா மேனோட எண்ணிக்கை வந்து சொசைட்டியில் ரொம்ப கம்மி. நம்மளுக்கே தெரியும், ரொம்ப வெற்றி பெற்றவங்க சுயமாக சிந்திச்சு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிற ஆண்கள் வந்து ரொம்ப கம்மி. மீதி எல்லாரும் ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் கூட ஒரு தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளையே எடுக்க முடியாமல் இருக்கிற ஆண்களும் இருக்காங்க. இந்த அம்மாக்கள் உருவாக்குற ஆண்கள் இந்த இப்படிப்பட்ட ஆண்கள் தான். இவங்க கூட வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் வந்து இருக்காங்க அப்படின்னா இவங்க மாறுவாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. சில பேர் இவங்க எப்போதாவது தன் மேலே அன்பாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த சீக்ரெட் ஃபாலோ பண்ணுறது, லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறது, ஓப்பனோ எழுதுறது, ராமஜெயம் எழுதுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களாம் தயவு செஞ்சு இந்த புக்கை படிங்க. இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்களே மாற முயற்சி பண்ணால் கூட அவங்களோட கண்ட்ரோல் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா கிட்ட இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் மாறாது. இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து அது வெளியில் வந்தப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கும் தனக்குமான வித்தியாசமே தெரியாது. அதுதான் வந்து முதல் நிலை. அதாவது தானும் அம்மாவும் ஒன்று தான், ரெண்டு பேருமே ஒன்று தான், ஒரே உடல் ஒரே சாப்பாடு, அந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்றே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை நினச்சிட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பார்த்துருப்போம், நாய் பூனை இதெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா நாக்கால் அப்படியே நக்கிட்டே இருக்கும், வருடி கொடுத்துட்டே இருக்கும், தன்னோட உடம்பை விட்டு அதை வந்து பிரிச்சே வைக்காது, அப்படியே அணைச்சிட்டே இருக்கும், தனக்குள்ளேயே வச்சுருக்கோம். கோழி குஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா தனக்குள்ளேயே வச்சுருக்கோம். இதுதான் முதல் படி. இப்போ வந்து இந்த அம்மாவும் அந்த குழந்தையும்
2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே இருக்கும். குழந்தைக்கு அது அதிகமாக இருக்கும். நம்ம அம்மா கிட்ட தான் இருக்கோம், அம்மா தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2யும் பிரிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தன்னோட கண் பார்வையில் தன்னோட குட்டிகளை விளையாட விடும். கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா அப்படி தூரமாக அப்படி இப்படி ஆரம்பத்தில் கூடவே கூட்டிகிட்டு போகும். அப்புறம் கொஞ்சம் தூரமாக தனியாக விளையாட விட்டுட்டு கண்காணிச்சிட்டு இருக்கும். ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே ஓடி போய் காப்பாற்ற முயற்சி பண்ணும். நாய்க்குட்டியும் அப்படி தான். இதே தான் நமக்கும். நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம், வெளியில் அனுப்புவோம். ஆனால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அம்மா போய் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு இருக்கும். அடுத்ததாக 3rd ஸ்டேஜ் தான் இண்டிவிஜுவேஷன். அதாவது தனித்துவமாக அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறது. இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம நாய் பூனையெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு தேவையான விஷயங்களை வாழ்க்கையை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது எப்படி இறை தேடிக்கணும், எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி தன்னை பாதுகாக்கணும், சண்டை போடணும், இதெல்லாம் அது கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அதை தங்கிட்டே இருந்து விரட்டி விட்டுடும். நாயெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு ஏரியாவுக்கே விரட்டி விட்டு தனியாக போய் இருக்க சொல்லி விரட்டி விட்டுடும். இதுதான் 3rd ஸ்டேஜ். இந்த 3rd ஸ்டேஜை வந்து இண்டிவிஜுவேஷன், அதாவது அந்த குழந்தைக்கு அப்படின்னு தனியாக ஒரு உலகம், தனியாக ஒரு உறவு, தனியாக குடும்பம், அவன் ஒரு தனி மனிதன் அப்படின்னு அவன் உணர ஆரம்பிப்பான். அந்த மாதிரி இந்த அம்மாக்கள் உணர விட மாட்டாங்க. அந்த குழந்தைய தன்னோட அந்த ஆண் குழந்தைய இண்டிவிஜுவேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க விடவே மாட்டாங்க. அவனுக்குன்னு சமைக்க கற்றுக் கொடுக்கறது, ட்ரெஸ் துவைச்சிக்கிறது, தனக்கு தேவையான விஷயங்களை அவன் செஞ்சுக்கிறது, இது மாதிரி எதுவுமே அந்த ஆண் குழந்தைக்கு அவங்க கற்றுத்தரவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அவன் அவங்க அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பான். இதுதான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக். ஆல்ஃபா மேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடு சமைச்சிக்கிறது, ட்ரெஸ்ஸு இது பண்ணுறதுல அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்க வந்து போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி உருவாகிற குழந்தைங்களுக்கு தனக்கு தேவையான விஷயங்களை கூட எவ்வளோ பெரிய ஆண் மகனாக இருந்தாலும் செஞ்சுக்கவே மாட்டாங்க. இதை அவங்க அம்மா சொல்லியே கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி அம்மாக்களுக்கு தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்குன்னு தனி குடும்பம், அவனுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னுலாம் பெருசாக விருப்பம் எதுவும் இருக்காது. அதனால பொண்ணு தேடுற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணுவாங்க. ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயிலில் போயிட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்களே தவிர ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் கூட நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனால் கூட அவங்க ஹனிமூன் போகும்போது உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது, இல்லை தானும் கூடவே வந்துட்டு தனியாக இருக்க முடியாது அப்படின்னு அவங்க கூடவே வந்துட்டு ஹனிமூனுக்கு கிளம்பி போயிடுறது, இந்த மாதிரியும் சில அம்மாக்கள் பண்ணுவாங்க. மொத்தத்தில் அந்த பையனுக்குன்னு தனியாக எந்தவித சந்தோஷமும் இருக்கக்கூடாது, அவனோட லைஃப் ஃபுல்லாகவே இவங்களோட தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆதி காலத்தில் வந்து புறநானூறில் ஒரு பாட்டு உதாரணம் சொல்லியிருப்பாங்க அந்த புக்கில். அந்த உதாரணம் என்ன அப்படின்னா, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே, ஒளிருவாள் அருசமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இதுதான் அந்த பாட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, குழந்தைய பெற்று வெளியில் கொடுக்கறது என்னோட முதல் கடமை, அதோட அவங்க கடமை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனை ஒரு சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடமை, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடமை, அரசாங்கத்துக்கு என்ன கடமை, அந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டு அந்த பையனுக்கு என்ன கடமை அப்படின்னா, காளை மாதிரி போரில் போய் சண்டை போட்டு யானையை வீழ்த்தி வெற்றி பெறுறது தான் அந்த பையனுக்கு கடமை அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அம்மா பக்கத்திலே இருந்து இருக்கிறது வந்துட்டு மகன் கிடையாது, அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவனுக்கு நிறையா டியூட்டிஸ் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் பழங்குடி மக்கள் எல்லாம் ஆண் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போயிட்டு குகையில் காட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அப்படின்னா 6 மாதம் கழித்து அந்த மிருகங்களோட சண்டை போட்டு தன்னோட உடம்புல ஏற்பட்ட காயங்களெல்லாம் ஆழ்த்தி உணவு தேடி சாப்பிட்டு உயிரோடு இருந்து திரும்பி ஊருக்குள்ளே வந்தால் தான் அவனுக்கு ஒரு வேலையும் பொண்ணுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பழங்குடியினரோட பழக்கம். அதுக்கப்புறம் கூட ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போய் பொருள் சம்பாதிச்சுட்டு வந்தால், ஒரு வணிகராக இருந்தாங்க அப்படின்னாக்கா கடல் தாண்டி போயிட்டு பொருள் சம்பாதிச்சுட்டு திரும்பி வந்தால் தான் பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. காளையை அடக்குனாதான், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில்.
ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நம்மளோட குழந்தைங்களையும் ஒரு ஆல்ஃபா மேனாக, ஒரு உருப்படியான ஒரு ஆண் மகனாக வளர்க்குறது தான் ஒரு பொண்ணோட கடமையே தவிர, இந்த மாதிரி எதிர்காலத்துக்கான ஒரு பாலிசியாவோ இல்லை ஒரு இதாவோ வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலத்தில் கூட பெண்கள் எதுக்காக தன்னோட மகனை அது மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நிறைய பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, என்னை பார்த்துக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. இவங்களுக்கு எல்லாமே இருக்குது, இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. பட் எதுக்காக குழந்தையோட லைஃப்பை போய் அவங்க வீணடிக்கிறாங்கன்னு புரியல. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த பையன் செய்வான், அது வேறு விஷயம். அந்த பையனோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவனோட குடும்ப வாழ்க்கைங்கிறது வேறு விஷயம். இவங்க வேலைக்கு போனாலும் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் ஏனோ தெரியல இப்போவும் பெண்களோட மனநிலை இதே மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். அவசியமாக இந்த புக்கை ஃபுல்லாகவே படித்து பாருங்கள், நிதானமாக பொறுமையாக படிங்க. நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கே இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. நானே ஒரு மோசமான அம்மாவாக தான் சின்ன வயசுலேயே இருந்தேன். எப்போனா ஒரு 7 வயசு இருக்கும்போதே எனக்கு ஒரு பையன் கற்பனையில் இருப்பான். அந்த பையனை நான் நிறைய விஷயங்கள் செய்ய வைக்கணும், அவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நான் இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி தூங்கும்போது எனக்கு இந்த இமேஜினேஷன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு நான் பெண் குழந்தைங்கிறதுனால என்னோடய பேரண்ட்ஸ் என்ன அப்படி எதுவும் பார்த்து வளர்க்கலைனாலும் பக்கத்து வீட்டில் நான் படித்த ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பாகுபாடே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ நீ என்ன பண்ண போகிற, நீ ஏன் இதை செய்கிற, நீ இப்போ படித்து என்ன பண்ண போகிற, நீ இவ்வளோ பேசுகிறியா, நீ இவ்வளோ ஆசைப்படுறியா, நம்ம ஒரு சின்ன விஷயம் வாயை திறந்து சொல்லிட்டா கூட அதுக்கு இமீடியட்டாக நீ ஒரு பொண்ணு, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் எனக்கு கற்பனையில் ஒரு ஆண் குழந்தை உருவாகிக்கிட்டே இருப்பான். அவனை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய மனசில் இருக்கிற ஏக்கங்களோட வெளிப்பாடாகவே இருக்கும். இதுவே சில சமயம் நமக்கு இந்த மாதிரி அம்மா பிள்ளைகள் உருவாக காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் போக போக நானே படிச்சுட்டேன், நானே ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு தேவையானதெல்லாம் நானே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையன் என்னை விட்டு போயிட்டான். என்னோடய கற்பனையில் அந்த பையன் இல்லவே இல்லை. முன்னாடி எனக்கு அதுதான் என்னோடய லைஃபோட பெரிய லட்சியமாகவே இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதுக்கு இதெல்லாம் பண்ணி அப்படின்னு அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் நானே என்னோடய லைஃப்பில் தேவையானதெல்லாம் பண்ணிக்க முடிஞ்ச போது எனக்கு அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே வரலை. இப்போ எல்லாருமே இண்டிபெண்ட் உமனாக இருக்கோம். நம்ம தான் சில நேரத்தில் வேணும்னே அப்பா அம்மாவை சார்ந்திருக்கோம், ஹஸ்பண்டை சார்ந்திருக்கோம், ஒன்றுமே பண்ணாமையும் நம்ம தான் இருக்கோம். அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நம்மளால் இப்போ பண்ண முடியுது. நம்ம காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. இப்போ வேணும்னே எதுவுமே பண்ணாமல் இருந்து குழந்தைங்கள உறிஞ்சி வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அவங்களோட லைஃப்பில் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பெண்கள் நடந்துக்கிறது ரொம்பவும் மோசமான விஷயம். அந்த பெண்ணோட சந்தோஷமாக இருக்க முடியாத மாதிரி பண்ணுறது, சந்ததிகள் உருவாகாத மாதிரி பண்ணுறது. இதில் அந்த தாய்மார்களோட மெயின் கோலே பெண் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அதாவது அவங்க பெற்ற பெண் குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஆனால் ஆண் குழந்தைங்களும் அந்த மருமகளும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப நியாயமே இல்லாதது. இதெல்லாம் பழசோடு முடிஞ்சிரும்னு பார்த்தா சில பேரை நான் மீட் பண்ணும்போது இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் போகிற மாதிரியே இருக்குது. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவசியம் இந்த புக்கை படிங்க, எல்லாருமே படிங்க. புது தாய்மார்கள், ஆண் குழந்தைங்களோட தாய்மார்கள் அவசியம் படிங்க. நல்ல அம்மாவாக நடந்துக்கோங்க, நல்ல மாமியாராக எதிர்காலத்தில் இருங்க. அவங்கவுங்க நமக்கு குழந்தை பெற்று அதை ஹெல்த்தியாக வளர்ச்சிருக்கிறது மட்டும்தான் நம்மளோட கடமை. அதுக்காக அவங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தியாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவும் மோசமான விஷயம். எப்பயும் நான் சொல்கிறது தான், செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஹாபி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கோங்க. உங்களை முதல்ல நீங்கள் லவ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை லவ் பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எம்டினஸை முதல்ல வெளியில் எடுத்துருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் லவ் பண்ணல, உங்கள் ஹஸ்பண்ட் லவ் பண்ணல அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னொரு ஜீவன் மேலே காட்டுறது ரொம்ப தப்பு. நீங்கள் முதல்ல உங்களை லவ் பண்ணுங்கள், செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகான லைஃப்பை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் பண்ணிக்கங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எழுதிக்கங்க. அது உங்கள் பையன்கிட்ட கொடுங்க, அவர் செய்வார். அதுக்காக அவரோட லைஃப்பை நம்ம வீணடிக்கக்கூடாது.
புது தாய்மார்கள் அவசியம் படித்து இந்த புக்லேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி சொசைட்டி உருவாச்சு, எப்படி ஆதி மனுஷன் இருந்தால், அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு நாலேஜ்க்காக கூட இந்த புக்கை நீங்கள் படிக்கலாம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அன்புடன் மானஷா.